324 கோடிகளுக்கும் அதிகமான ஒரு நிதியை ஒதுக்கியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கான வெஹிக்கிள், தனியான வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடச்சிருக்கு. 2500 பணியிடங்கள் நிரப்பப்படும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த சிங்கப்பெருங்கல் சிறப்பு படை கண்டிப்பாக நல்லபடியாக செயல்படும் அப்படிங்கிறது. இன்றைக்கி என்னென்னா, சென்னை போன்ற பெருநகரங்களில் இது ரொம்ப ஈஸியாக நடந்துடும். பட் தமிழ்நாடு ஃபுல்லாக இது நடக்குமா, எல்லா இடங்களையும் சிறப்பாக நடக்குன்றதை உறுதி பண்ணணும். ஸோ அதை கண்டிப்பாக முதல் விஜய் அவர்கள் பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு தான் நம்மளுடைய முழு மூச்சாக நம்ம பார்க்குறோன்னு சொல்லும்போது இந்த விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறத தாண்டி அது சரியாக நடக்குதா, எல்லா இடங்களையும் போய் சேருதா, அது கரெக்டான பீப்புளை போய் சென்றடைஞ்சதா அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நோட் பண்ணணும். அந்த விஷயத்தை இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. அதை சரியாக பண்ணுவார்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் தமிழ்நாடே அதிர வைத்த ஒரு செய்தினே சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்குவாரி மூடல் அப்படிங்கிறத அமைச்சர் டி.கே. பிரபு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய இடங்கள்ல கல்குவாரிகள் அனுமதி பெறாமல் நீங்கள் கனிமூலங்களை கொள்ளையடிக்கிறீன்னு சொல்லிட்டு லாரிகள் பறிமுதல்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்கான்னு ஒரு பக்கம் பாராட்டிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டுமான பொருட்களோட விலையேற்றம், அதாவது எம்சாண்ட் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ, அதாவது 650 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும் மாறி இருக்கு அப்படின்னும் போது, ஏற்கனவே இங்கே கட்டுமானம் பண்ணி நிறைய ஃப்ளாட்டுகள் விற்கப்படலைன்னு சொல்லி கட்டுமான தொழிலே இங்கே வீக்காக இருக்குன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் புதிதாக கட்டுமானம் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க அப்படின்ற லெவலில் இருக்கும்போது